ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு ஸ்ட்ரோலர் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிரையில். அதுக்கு என்ன ஆஃபர் வந்துச்சு, அப்புறம் பார்த்து சொன்னால் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் கிரையில் ஒரு ஆஃபர் இருந்ததுங்க. இதோட ரேட் என்ன அப்படின்னா, இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4795 ரூபாய், 4795. ஆனால் ஒரிஜினலாக இந்த ரேட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபர் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3065 ரூபாய்க்கு தாங்க நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது பேபிஹக் ப்ராடக்ட். இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய சைஸாக இருந்ததுங்க. நல்லா, ஆனால் இது ஒர்த்தபிள் ரேட் தான். நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தரமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வயது வரையும் உள்ள குழந்தைங்களை இந்த ஸ்ட்ரோலரில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம எங்கே போனாலும் சரி, இந்த ஸ்ட்ரோலர் நம்ம கார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காரில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நல்லாவே நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக நல்லா இருந்ததுங்க. இந்த சக்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வெளியில் எடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அது இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவுமே தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. அது ஃபிட் பண்ணுறது சில நிமிடங்களே நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஃபிட் பண்ணிடலாங்க. நம்ம வெளியில் எங்கே போனாலும் சரி, நம்ம இது எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சக்கரம்லாம் பாருங்கள், நல்லாவே அது வெயிட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இந்த சக்கரம் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஃபிட் பண்ணியாச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்ஸ் வைக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்குது. பின்னாடி குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. இது தனியாக இருந்ததுங்க. இது நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்ஸ் பேக். இது இதுவுமே ஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிங்க் கலரில் இருக்குது குழந்தைங்களுக்கு கை கால் அழுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கிறதுங்க. பெல்ட்டும் அதோடையே வந்திருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த பெல்ட்டு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சாயாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. நாங்கள் இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் ரேட்டு தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.